இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சுட்டு ஒரு ஃப்ரை தான் நான் செய்ய போகிறேன். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வாணலியில் தண்ணி வச்சு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நம்ம இந்த காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், அதுக்காக தான். இப்போ அதில் நான் போட்டுடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். എന്നിട്ട് ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உடனே இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வச்சிடணும். இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி முழுக்க சுத்தமாக வடியணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம் காலிஃப்ளவருக்கு. அதுக்கு நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதா தான் எடுத்துக்கணும், கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது 1/4 கப்பு அரிசி மாவு. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், இது கலருக்காக. இது நம்ம வீட்டில் அரைச்ச சாதாரண மிளகாய்த்தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து காரத்துக்கு அனுசரித்து உங்களுக்கு கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் உப்பு எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை வெறுமனை ஒன்று மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக, அவ்வளவுதான். இப்போது நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை காலிஃப்ளவரில் போட்டுக்கலாம். இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. இது எவ்வளவு தேவையோ அந்த அளவு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். வெண்டைக்காய்க்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 6 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையில்லை, அதனால் நான் வாட்டர் விடலை. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 4 பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா தண்ணி விட்டுக்கும், அதனால தான் அப்போ சேர்க்கலை. இப்போ வாங்க இதை பொரித்து எடுத்துக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடாகிடுச்சு. நம்ம இப்போ காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். உடனே திருப்பி விடாதீங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்படி செஞ்சோன்னா நமக்கு மசாலா உதிரவே உதிராது. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். என் பையனுக்கு வந்து அது அப்படி கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இதே மாதிரி இதே அளவோடு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.